நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட மாடல் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. குன்னூரில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு குன்னூர் நகர திமுக சார்பில் பிறந்தநாள் விழா நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் குன்னூர் விபி தெருவில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு திமுக நகர செயலாளர் ராமசாமி தலைமை வகித்தார். இதில் திமுக விளையாட்டுத்துறை துணை அமைப்பாளரும் குன்னூர் நகரமன்ற தலைவர் பொறுப்பு வாசிம் ராஜா வரவேற்றார். இதில் சிறப்பு பேச்சாளர் பொள்ளாச்சி தலைமை கழக பேச்சாளர் சித்திக் அரசியல் செயல்பாடுகள் மற்றும் 2.5 வருட சாதனைகள் குறித்து விரிவாக பேசினார். இதனைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் பேசுகையில், சுற்றுலாத்துறை மேம்படுத்தவும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் விவசாயிகளுக்கு பசுந்தேயிலை கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 2 வரை மானியம் வழங்கப்பட்டு மாநில அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சுற்றுலா தலங்களை மேம்படுத்த அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதை நம்பியுள்ள வியாபாரிகள், சுற்றுலா வழிகாட்டிகள் பயனடைவார்கள். இது மட்டுமல்லாமல் நீலகிரி மாவட்டத்தில் 118 பேருந்துகளில் மகளிர் சென்று வர இலவசமாக பயணம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாவட்டத்தில் மட்டும் இன்று வரை சுமார் 5000 மகளிர் பயன்பெற்றுள்ளனர். மத்திய அரசு சார்பில் இதுவரை தமிழக அரசுக்கு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கவில்லை. ஆனால் தற்போது தேர்தல் என்பதால் பிரதமர் மோடி மக்களை திசை திருப்புவதால் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து செல்கிறார். இதனைத் தொடர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் குடும்ப பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வீதம் வழங்கப்படுவதுடன் மகளிர் குழுக்களுக்கு மானிய உதவிகள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. இது நீலகிரி மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்பெற்று வருகின்றனர். திமுக ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருவதை பார்த்து மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அரசின் நடவடிக்கைகள் குறித்து தெரிந்து கொண்டு ஆளும் மாநிலங்களில் இதேபோல் செயல்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் அரசு ஏழை எளிய மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை மேற்கொண்டு வருகிறது. பாராளுமன்ற கூட்டத்தில் திமுக உறுப்பினர் ஆ. ராசா பலமுறை கேள்வி எழுப்பி திமுகவின் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். எனவே வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து வாக்களிக்க வேண்டும் என பேசினார். இதில் 1000க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள், நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் இளைஞர் அணி அமைப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியின மொழி பேசும் பழுவர், தோழர், போத்தர் போன்ற மொழி பேச மொழிகளை காப்பாற்றுவதற்காக அழிந்து வரும் மொழிகள் அதெல்லாம் வந்து போக போக இந்த ஊரை விட்டு மைக்ரேஷன் ஆகி நிறைய பேர் கோடிக்கணக்கான பேர் வெளியே போயிட்டாங்க. அந்த லட்சக்கணக்கான பேர் வெளியே போன காரணம் இந்த மொழிகளை காப்பாற்றுறவங்க தண்ணி 2 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்து ஆவண காப்பாற்றுறது 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து கொடுத்தாரு. அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் விடிபெயர் திட்டம் ஒரு திட்டம் இருக்கு. அது 2 ரூபாய் மானியமாக கொடுத்திருக்கார்கள். இதுக்காக தலைவருக்கு நன்றி சொல்றதுக்காக நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா, அந்த தொழிலுக்கு வந்தால் அந்த அமைச்சரை சிறுத்து தொழில்படுத்தி அமைச்சரை வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்து 4ஆம் தேதி காலையில் வராது இன்ஸ்பெக்டர்கள் வந்து பயிற்சி வைக்கிறாங்க. அனைத்து தொழிற்சாலை மக்களை வந்து அழைத்துள்ளோம், விவசாயிகளை அழைத்துள்ளோம். விவசாயம் வந்து அவங்க வந்து நன்றி சொல்கிறாங்க. மேலும் அவங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டு அதை அறிவிக்கலாம் சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. அந்த திட்டங்களும் இப்போ வந்து